இன்னைக்கு வந்துட்டு ஆதவதி ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு ஆனுவல் பப்ளிக் ஈவெண்ட் மாதிரி கண்ட்ரி ஃபேர் வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அவங்களோட ஸ்கூல்லயே வந்துட்டு எல்லாரும் அந்த கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற மாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்க தான் வந்திருக்கோம். முக்கியமா ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தராங்க. ஸோ கிட்ஸ் வந்துட்டு எல்லா ஃபார்ம் அனிமல்ஸ் கூட ஒட்டுக்கா வந்துட்டு ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி அது கூட விளையாடிட்டு, அதுக்கு வந்துட்டு பால் பொட்டியிலேருந்து பாலெல்லாம் குடுத்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இந்த கன்னுக்குட்டி வந்து இப்ப தான் பொறந்து 8 நாள் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கு வந்து பால் குடுக்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஆசையா எல்லா குழந்தைகளுமே லைன்ல நின்னு எல்லாருமே ஆசையா பால் குடுத்துட்டுருந்தாங்க. ஒரு சைடு வந்து இந்த மாரி ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் வச்சுட்டு, இன்னொரு சைடு வந்துட்டு நெறைய காம்படிஷன் போயிட்டுருந்தது. அது மட்டும் இல்லாம நெறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ரைட்ஸ் மாதிரிலாம் நெறைய ஒரு சைடு வச்சிருந்தாங்க. அத்வி வந்துட்டு இந்த லெகோ டிஸ்ப்ளேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. ஸோ அவளா வந்து வீட்ல வந்துட்டு கொஞ்சம் லெகோஸ்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இந்த டிஸ்ப்ளே இதில வச்சுட்டுருந்தா. எல்லா குழந்தைகளுமே ரொம்ப யூனிக்கா அழகழகா பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத்வி வந்துட்டு இந்த ஏஜ் வைஸ் கிண்டிலிருந்து பண்ற மாரி பண்ணங்காட்டிக்கு அவளுக்கு இதில பிரைஸும் கிடைச்சுச்சு. அன்னைக்கு ஈவினிங் இந்த மாரி தான் ரொம்ப சூப்பரா போச்சு. அங்கேயே ஃபுட் ஸ்டால்ஸும் நெறையா இருந்ததுனால, அங்கேயே டின்னரும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கடைசியில எண்டுல வந்துட்டு அங்க ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் எல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு.